மேகேதாட்டு அணையால் பல்லுயிர் வளத்துக்கு பாதிப்பா? அண்மை காலமாக உலகம் முழுவதும் அணைகளால் பழங்குடியினருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பல்லுயிர் வளத்துக்கும் ஏற்படும் இழப்புகள் ஆய்வுகளின் அடிப்படையில் அதிக கவனம் பெற தொடங்கியுள்ளன. இதன் விளைவாக அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான அணைகள் தகர்க்கப்பட்டு வருகின்றன. உலக அணைகள் ஆணையத்தின் அறிக்கையின்படி அணைகள் கட்டும் போது 3 நிலை பாதிப்புகளை ஒரு சூழலியல் தொகுதி எதிர்கொள்கிறது. முதல் நிலையில் ஆற்றின் இயற்கை நீரோட்ட மாற்றம் அதன் இயற்பியல், வேதியியல், புவியியல் பண்புகளை மாற்றி கீழ்ப்படுக்கை பகுதிகளில் சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் நிலையில் வண்டல் மண், ஊட்டச்சத்து சுழற்சி, சூழலியல் தொடர்ச்சி அறுபட்டு மொத்த உற்பத்தி திறன் குறைகிறது. மூன்றாம் நிலையில் ஆற்றின் பல்லுயிர் வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் நதிகளின் செயல்பாடுகளும் சேவைகளும் மீளமைக்க முடியாத சேதத்தை எதிர்கொள்கின்றன. கர்நாடகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி 800 கிலோமீட்டர் பயணித்து வங்கக்கடலில் கலக்கும் காவிரியில் 19 இடங்களில் அணைகள் கட்டப்பட்டுள்ளன. அதாவது கர்நாடகத்தில் 6 அணைகளும் தமிழகத்தில் 13 அணைகளும் உள்ளன. பல நூற்றாண்டுகளாகவே காவிரியின் பல்லுயிர் வளமை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 142 மீன் இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 15 இனங்கள் அப்பகுதிக்கே உரியவை. மேலும் பெரிய நன்னீர் இறால், நன்னீர் சொறி மீன் எனப்படும் ஜெல்லி பிஷ், மயில் கெண்டை ஆகியவை குறிப்பிடத்தக்க இனங்களாகும். மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகு ஹில்சா மீன் உள்ளூர் அளவில் அழிந்திருப்பது அணைகள் குறித்த எச்சரிக்கையை வலுப்படுத்துகிறது. பெங்களூரு நீர் தேவைக்காக மேகேதாட்டு அணை திட்டம் கர்நாடக அரசால் முன்மொழியப்படுகிறது. தற்போது நாள் ஒன்றுக்கு 130.5 கோடி லிட்டர் எடுக்கப்படுகிறது. 2030 228.5 கோடி லிட்டராக இது உயரும் என்றும் இதற்கு அணை தேவை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த அணையின் மூலம் 400 மெகாவாட் மின்சாரமும் 67 டிஎம்சி தண்ணீரும் சேகரிக்க முடியும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. காவிரி வனவிலங்கு சரணாலயத்தின் அங்கமான மேகேதாட்டு, புலிகிரி ரங்கன் மலைகள் தேசிய பூங்கா, மாதேஸ்வரன் மலை காட்டுயிர் சரணாலயம் ஆகியவற்றுக்கு இடையிலான முக்கிய உயிரியல் இணைப்பு பாதையாகும். புலி, யானை, சிறுத்தை, இந்திய ஓநாய், நீர்நாய் உள்ளிட்ட 10 பெரிய பாலூட்டிகளுக்கும் 252 பறவை இனங்களுக்கும் உகந்த வாழிடமாக அறியப்படுகிறது. மேலும் சிவசமுத்திரம் முதல் மேகேதாட்டு பகுதி வரை 58 மீன் இனங்கள் வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அவற்றில் 2 இனங்கள் தீவிர அழிம்பின் விளிம்பிலும், 4 இனங்கள் அழிவு ஆபத்திலும், 2 இனங்கள் அழியும் தருவாயிலும் உள்ளன. முன்மொழியப்பட்ட திட்ட அறிக்கைகளின்படி கிட்டத்தட்ட 10,000 மரங்களை வெட்ட வேண்டியதிருக்கும். மேலும் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தின் 7,800 ஏக்கருக்கு அதிகப்படியான நிலப்பரப்பும் 4,500 ஏக்கர் அளவுக்கான காப்பு காடுகளும் நீரில் மூழ்குவதை தவிர்க்க முடியாது என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இயல்பிலேயே இது பாறைகள் நிறைந்த பகுதியாக உள்ளதால் கட்டுமான பணிகளை செய்வதற்கு, பரப்புகளை சமநிலைப்படுத்துவதற்கு 2000 டன் அளவுக்கு வெடிபொருள்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் காற்று, நிலம், நீர் மாசு ஏற்படுவதை முற்றிலும் தவிர்க்க இயலாது என்கின்றன குறிப்புகள். இந்த தாக்கம் கீழ்ப்படுகை பகுதிகளிலும் எதிரொலிக்கும். இடம்பெயரும் மீன்கள் பல நீர்வாழ், நிலவாழ் உயிரினங்களுக்கு உணவாதாரமாக இருப்பதால் அவற்றின் இனப்பெருக்க பயணத்தை அணைகள் தடுத்தால் தனிப்பட்ட மீன் இனங்கள் அல்லாமல் முழு உணவு சங்கிலியையும் அது பாதிக்கக்கூடும். மேலும் காவிரியில் 4 வகையான வலசை போகும் தன்மையுள்ள மீன் இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் இவற்றில் எவையெல்லாம் ஆதார மீன் இனங்கள், அவற்றின் பல்லுயிர் சூழலியல் முக்கியத்துவத்தை பற்றிய குறிப்புகள் நம்மிடையே இல்லாதது கெடு வாய்ப்பாகும். கொள்ளிடத்திலிருந்து பிச்சாவரத்துக்கு நீர்வரத்து 75 ஆண்டுகளில் 73 டிஎம்சியிலிருந்து 31 டிஎம்சி ஆகவும் பின்னர் 3 முதல் 5 டிஎம்சி ஆகவும் குறைந்துள்ளதால் இப்பகுதியில் கடல் நீரின் உப்புத்தன்மை அதிகரித்து வந்துள்ளது. 1971 முதல் 1990 தரவுகளின்படி 2020க்கு பிறகு உப்புத்தன்மை 5% வரை உயரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணைகள் கட்டப்பட்டால் அலையாத்தி காடுகளான பிச்சாவரம் பகுதிக்கு வரும் நன்னீரின் அளவு குறையும் என்பது யதார்த்தம். நன்னீர் வரத்து குறைவால் அறல் கடலில் ஏற்பட்ட சூழலியல் பேரழிவு
எதிர்காலத்தில் இந்த அணையால் பிச்சாவரத்திலும் நிகழும் அபாயம் உள்ளது. உப்புத்தன்மை உயர்வால் மிதவை உயிரினங்கள், இறால், நண்டு, மீன்கள் பாதிக்கப்படும். இந்த உயிரினங்களை உணவுக்காக உட்கொள்ளும் வலசை நீர்ப்பறவைகளும் உள்ளூர் நீர்ப்பறவைகளும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும். அலையாத்தி காடுகளில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் குறைவு. பறவை எச்சங்களே இவைகளை ஈடு செய்கின்றன. பறவைகள் வரத்து குறைந்தால் நைட்ரஜன், பாஸ்பரஸ் குறைவதற்கான சாத்தியம் அதிகம். இதனால் அலையாத்திகளை நம்பியிருக்கும் 90% கடல் வாழ் உயிரினங்களும் 80% கடல் மீன் வளமும் பாதிக்கப்படும். இது மீனவர் வாழ்வாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடலுக்கு செல்லும் வண்டல், கரைந்த சிலிக்கேட் போன்ற ஊட்டச்சத்துகளின் ஓட்டத்தையும் அணைகள் தடுக்கின்றன. குறிப்பாக சிலிக்கேட் குறைவதால் நுண்பாசி பாதிக்கப்பட்டு உணவு சங்கிலியும் மாறுகிறது. இது கடல் மின்மினி பெருக்கத்துக்கு வழிவகுத்து தீங்கிழைத்து பாசி பெருக்கத்தை உருவாக்குகிறது. இது மீன்வளம், கடல்சார் பல்லுயிர், மீனவர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். வங்காள விரிகுடாவுக்கு செல்லும் சிலிக்கேட் 17% குறைந்துள்ளது. இந்த அணை மேலும் சிலிக்கேட் அளவை குறைத்து தீங்கிழைக்கும் பாசி பெருக்கத்தை அதிகரிக்கும். 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட உலகளாவிய நன்னீர் இடப்பெயர்வு மீன்களின் நிலை மதிப்பீடு அறிக்கையில் உலகளாவிய நன்னீர் மீன் வீழ்ச்சிக்கு அணை கட்டுமானம் ஒரு முக்கிய காரணம் என்கிறது. இந்த புரிதலில் ஐரோப்பியாவில் 10 ஆண்டுகளில் 2300 அணைகள் தகர்க்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டுகளில் அமெரிக்காவில் கிலாமாத் நதியில் 4 அணைகள் இடிக்கப்பட்டன என்பது இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. மேகேதாட்டு மட்டுமல்ல, ஏற்கனவே கட்டப்பட்ட அணைகளின் சூழலியல் விளைவுகளை மீளாய்வு செய்தாக வேண்டும். பெங்களூருவின் எதிர்கால குடிநீர் தேவைக்கு மாற்று நிலையான தீர்வுகளை முன்னுரிமையாக ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும்.